வணக்கம்மா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கிலீஷில் வந்து சாப்டர் 4 பார்க்க போகிறோம். அல்டர்னேட்டிவ் சைன்ஸ் ஃபார் ஆர் அண்ட் ஹெச் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம இதுக்கு முந்தின சாப்டர் எல்லாம் நீங்கள் நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு புரியும். நான் சொல்லிக் கொடுக்குறத நீங்கள் கேட்குறனாலையோ அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அது புரியாது. அந்த லெசன்ஸ் ஒவ்வொன்றும் நீங்கள் 5 டைம்ஸ் எழுதினா மட்டும்தான் புரியும். இப்போ நம்ம அல்டர்னேட்டிவ் சைன்ஸ் ஆஃப் ஆர் அண்ட் ஹெச் எப்படின்னு பார்க்க போகிறோம். அல்டர்னேட்டிவ் சைன்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைம்மா, ஆருக்கு நம்ம 2 சிம்பிள் படித்தோம். எப்படி படித்தோம்? அப்வர்ட் ஆர், இன்னொன்று டவுன்வர்ட் ஆர். ஹைச்சுக்கு நம்ம 2 படிச்சிருக்கோம். அப்வர்ட் ஹெச், டவுன்வர்ட் ஹெச், அதாவது கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழேன்னு படிச்சிருக்கோம். இந்த 2 சைனில் இது எதுக்கெல்லாம் வரும், இது எந்தெந்த கேஸுக்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஜஸ்ட்டு ஸ்ட்ரோக் படிக்கும் போது இந்த மாதிரி படிச்சிருக்கோம். இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆர் பற்றி படிக்க போகிறோம். ஓகேவா? ஆர் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது? 2 இருக்குது. என்ன இருக்குது? ஒன்று அப்வர்ட், இன்னொன்று டவுன்வர்ட். கீழேருந்து மேலே போகிறது, இன்னொன்று மேலேருந்து கீழே வர்றது படிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு ரூல் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கே வவ்வல் வந்து ஆர் வந்தால் டவுன்வர்ட் யூஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் இப்படி படிச்சுக்கலாம். சரியா? நான் இன்ஸ்டியூட்டில் எப்படி நடத்துகிறேனோ அதே தான் நான் இங்கே நடத்துகிறேன். ஸ்டார்டிங்கே வந்து என்னது, நம்மளுக்கு வவ்வல் வந்து ஆர் வந்தால் டவுன்வர்டு யூஸ் பண்ணணும். அதாவது இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இதான் கோடுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு நான் வந்து ஒரு வார்த்தை கொடுக்கேன், ஓர். இதை எப்படி நம்ம வாசிப்போம்? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சவுண்டு படி தான் நம்ம எடுக்கணும். சரியா? இதை எப்படி வாசிப்போம்? ஓர். ஸ்டார்டிங்கே நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? ஓ, ஓ இர், ஓர். ஸ்டார்டிங்கே என்ன வந்திருக்கு? வவ்வல் வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? டவுன்வர்டு தான் யூஸ் பண்ணணும். ஓங்கிறது நம்மளுக்கு என்னது? செகண்ட் பிளேஸை நம்ம எப்படி எழுதுவோம்? ஆன் த லைன், கோட்டை தொட்டு எழுதுவோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் வவ்வல் லெசன் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? அப்போ என்னது? டவுன்வர்டு ஆர் போட்டு, இது வந்து ஆருக்கு வந்து எங்கே இருக்குது? நம்மளுக்கு பிஃபோரில் இருக்குது ஓ. அப்போ இதுதான் ஆர் அப்படின்னா ஸ்ட்ரோக்கு. இதுக்கு பிஃபோரில் என்ன இருக்குது? நம்மளுக்கு ஓ, செகண்ட் பிளேஸில் போகணும். இதுதான் ஓர். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அரே, அரே. இதை நம்ம எப்படி வாசிப்போம்? அரே அப்படின்னு சொல்லி வாசிப்போம். சரியா? இதுலேயும் அரே அப்படின்னு வாசிப்போம். சரியா? இர்ரே அப்படிலாம் இல்லை, அரே. ஒரு ஆறு தான் நம்மளுக்கு வந்து என்னது சவுண்டில் வரும். அரே, அரே, அரே அப்படின்னு தான் வரும். இப்போ ஸ்டார்டிங்கே வந்து என்ன வந்துட்டு நம்மளுக்கு? வவ்வல் சவுண்ட் வந்துட்டு. வவ்வல்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், AEIOU எல்லாம் மறந்துடுங்க. நம்ம டேப்லெட் காலத்தில் படித்தோம்ல, அ, ஆ, இ, ஏ, ஓ, ஓ, அந்த மாதிரி தான். சரியா? அப்போ ஸ்டார்டிங்கே என்னது? வவ்வல் வருது. அப்போது ஸ்டார்டிங் வவ்வல் வந்து ஆர் வருது. அப்போ என்ன செய்யணும் நம்ம? அரே, ஆங்கிறது ஃபஸ்ட்டு பிளேஸ் அபோவ் த லைன். அப்போது எப்படி போடுவோம்? டவுன்வர்டு ஆ, இர், ஏ வந்து செகண்ட் பிளேஸ். ஓகேவா? புரியுதா? லைட் டாட் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. சரியா? லைட் டாட் உங்களுக்கு தெரியல, ஆங்கிறது லைட் டாட், ஏங்கிறது இது டாட். சரியா? அதுக்குன்னு டாட் வச்சா லேசாக லைட் டாட்னா ஒரு அழுத்தம், அவ்வளோதான். இது போட்டு இப்படி கோலம்லாம் போட்டுட்டு இருக்கக்கூடாது. சரியா? அரே. ஓகேவா? இதுதான். இப்போ 2வது ரூல் என்னன்னு பாருங்க. ஸ்டார்டிங், நான் ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொன்னேன்? ஸ்டார்டிங் வவ்வல் வந்து ஆர் வந்தால் டவுன்வர்ட் யூஸ் பண்ணணும். இப்போ எண்டிங் வவ்வலோட முடிஞ்சா, ஆருக்கு அப்புறம் எண்டிங் வவ்வலோட முடிஞ்சா அப்போர்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. நார்மலாக நான் இப்போ வந்து சொல்கிறேன் உங்களுக்கு, பார் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? இது என்னது? எனக்கு பார். லாஸ்ட்டு ஆரில் முடியுது. சரியா? அப்போ ஆரோட ஸ்ட்ரோக்குனா ஆர், அவ்வளோதான். பார், பார், இர், பார். சரியா? ஆர் ஸ்ட்ரோக்கு, ஆனால் என்னது சவுண்டு? இர், பார். இருக்கு அப்புறம் வவ்வல் வருதா? நம்மளுக்கு ப்ரொனன்சியேஷனில் வரல. நான் என்ன போட்டிருக்கேன்? எண்டிங் வவ்வலோட முடிஞ்சாதான் அப்வர்ட். அப்போ அப்படி முடியலைன்னா நம்ம டவுன்வர்ட் யூஸ் பண்ணிடணும். அப்போ பாங்கிறது ஃபஸ்ட்டு பிளேஸ், அபோதனையில் எழுதிட்டு டவுன்வர்ட். பா, இர், பார். ஓகேவா? இப்போ இந்த இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. பாரி. இப்போ இது உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ இந்த செகண்ட் ரூலுக்கு இதான் எக்ஸாம்பிள். பாரி, பா, இர், இ. அப்போ ஆருக்கு அப்புறம் ஆர் எதில் முடியுது? வவ்வலோட முடியுது. ஆர், ஈங்கிற வவ்வலோட முடியுது. பாரி. அப்போ நம்ம என்ன செய்யணும்? வவ்வலோட முடிஞ்சா அப்போர்ட் யூஸ் பண்ணணும். பாங்கிறது ஃபஸ்ட்டு பிளேஸ்னால ஃபஸ்ட் பிளேஸில் எழுதிட்டேன், ஆர் எழுதிட்டேன். பா, இ வந்து தேர்ட் பிளேஸ், இ போடுறேன்.
புரியுதாமா? எழுத உங்களுக்கு புரியும். இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பாருங்க, டேரி, டேரி, சரியா? இருக்கு அப்புறம் ஈல முடியுது. அப்போ வவ்வலோட முடிஞ்சால் நம்ம என்ன பண்ணணும்? அப்பர்ட் எழுதிக்கணும். இப்போ டேர்னு வச்சுக்கோங்களேன், டேர் தார் ஏதாவது வச்சுக்கோங்க. அப்போ இரோட முடிஞ்சால் டவுன்வேர்டில் போடும். ஓகேவா? இதுதான் வந்து நம்மளுக்கு என்னது செகண்ட் ரூல். இன்னொன்று தேர்ட் ரூல் ஒன்று இருக்குமா? தேர்ட் ரூல் என்னன்னா, ஆருக்கு அப்புறம் எம் வந்தால் இந்த ஆர் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? டவுன்வேர்டு தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்க, அதாவது இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, ராமுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆருக்கு அப்புறம் எம் இருக்கு, சரியா? நம்ம நார்மலாக என்ன செய்வோம்? ஸ்டார்டிங் வவ்வல் இருந்தால் டவுன்வேர்டு வைப்போம். ஸ்டார்டிங் வவ்வல் இல்லைன்னொடனே நம்ம என்ன செய்வோம்? நம்ம அப்பர்டை கொண்டு போடுவோம். இப்படி போடுவோம், அப்பர்ட் இப்படி போட்டு இப்படி போடுவோம். இது தப்பு. என்ன சொல்லியிருக்காங்க? மூணாவது ரூல் அப்ளை ஆச்சுன்னா மூணாவது ரூல் தான் போடணும். இதில் ஆருக்கு அப்புறம் எம் வந்திருக்கு, இதில் வந்திருக்கா ரா இம். அப்போ எம்முக்கு முன்னாடி ஆருக்கு அப்புறம் எம் வந்தனால டவுன்வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும், சரியா? அப்போ என்ன செய்யணும்? நம்ம ராங்கிறது ஆவல் வந்து என்னது? ஃபர்ஸ்ட் பிளேஸ் அபோவ் த லைன். ரா இன், ரா. ஓகேவாம்மா? இது கொஞ்சம் படிச்சுக்கோங்க, சரியா? ரொம்ப ஈஸி தான். இன்னொரு தடவை நான் சம்மரி மாதிரி உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு 3 ரூல் தான். ஆருக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் சைன் அப்படா டவுன்வர்டா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு 3 ரூல் தெரிஞ்சால் போதும். ஸ்டார்டிங் வவ்வல் வந்து ஆர் வந்தால் டவுன்வர்டு யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து முடியிற போது வவ்வலோட முடிஞ்சா அப்பர்டு யூஸ் பண்ணணும். ஆருக்கு அப்புறம் எம் வந்தால் என்ன செய்யணும்? டவுன்வர்டு யூஸ் பண்ணணும். இது வெரி சிம்பிள், சரியாம்மா? இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஹைச். சரி, 6 உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா நீங்கள் திருப்பியும் போட்டு என்ன செய்யுங்க பாருங்கள். இன்னொன்று, எந்த லெசனுமே வந்து நம்ம பார்த்தோன்னே புரியாது, நம்ம எழுதும் போது தான் புரியும். ஓகே, அந்த வேர்ட்ஸ் நிறைய எக்ஸாம்பிள் புக்ஸில் இருக்குது பார்த்தீங்களா? 5 லைன் எழுதுனா மட்டும்தான் இந்த ஷார்ட் டைம் வந்து நம்மளுக்கு புரியும். எழுதுகிற மெத்தட் எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லேருந்து ஒவ்வொரு கிளாஸாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவாம்மா? ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம அது எப்படி எழுதணும் நம்ம சொன்னோன்னா டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஹைச்சுக்கு ஆல்டர்னேட்டிவ் சைன் என்னது? அதே மாதிரி 2 இருக்குது. ஹைச்சுக்கு வந்து என்ன இருக்குது? அதே மாதிரி 2. ஒன்று கீழே இருந்து மேலே, இன்னொன்று என்னது? மேலே இருந்து கீழே இருக்குது. ஓகேவாம்மா? இப்போ அதுக்கு ரூல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரூல் வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரோக் ஹச்சுங்கிற ஸ்ட்ரோக்கு மட்டும் தனியாக வந்துச்சு அப்படின்னா, அதாவது அலோன் அப்படின்னா நான் இன்ஸ்டியூட்டில் சொல்லுவேன். அலோன்னா என்னது? தனிமை. தனியாக ஹச் ஸ்ட்ரோக்கு மட்டும் இருந்தால் நீங்கள் டவுன்வேர்ட் யூஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ ஹே, HAY, ஹே அப்படின்னு இருக்கு, சரியா? இதில் ஹேல என்னது? ஹச் மட்டும்தான் ஸ்ட்ரோக், மீதி உள்ளது என்னது? ஏங்கிறது வவ்வல். அப்போ ஒரே ஸ்ட்ரோக்காக வந்து நம்ம என்ன செய்யணும்? டவுன்வர்ட் யூஸ் பண்ணணும். கண்டுபிடிச்சாச்சு. இது ஏங்கிறனால செகண்ட் பிளேஸ். அப்போ ஆந்த லைனில் படுற மாதிரி யூஸ் பண்ணணும். ஓகேவா? இது சிம்பிள் தான், இது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், சரியாமா? அதுக்கப்புறம் 2வது ஒரு ரூல் சொல்லியிருக்காங்க. 2வது ரூல் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஹைச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு கேயாவது ஜியாவது வந்தால் என்ன யூஸ் பண்ணணும்? டவுன்வேர்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது, சரியா? சிம்பிள். இதை வந்து நீங்கள் ரூலை மனப்பாடம் பண்ணி வச்சா போதும். ஓகேவா? இப்போது என்னது நம்மளுக்கு? கேயோ ஜியோ. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இதுக்கு வந்து என்னது? ஹேக். கேக்கில் ஹேக், HAKE, ஹேக் அப்படிம்போம், சரியா? ஹைச்சுக்கு அப்புறம் கே வந்திருக்கு. கே வந்தாலும் சரி, ஜி வந்தாலும் சரி, கே வந்தனால நம்ம டவுன்வர்ட் தான் யூஸ் பண்ணணும். இது ஹே, ஏ வந்து எந்த பிளேஸ்? செகண்ட் பிளேஸ். ஆன் த லைனில் எழுதணும். அப்போ எப்படி எழுதுவோம் நம்ம? ஹே. புரியுதாமா? இதை கீ அப்படின்னு வாசிக்க மாட்டோம், சவுண்டு தான். ஹேக், அவ்வளோதான், சரியா? ஈங்கிறது சைலண்ட். அப்போ நம்ம சவுண்டு என்ன கேட்கும் அது மட்டும் தான் வைக்கணும். இதில் போய் கேல போய் ஈ வைக்கணும்னு வைக்கக்கூடாது. ஓகேவாம்மா? இதுதான் உங்களுக்கு என்னது? ஹைச்சோட ரூல். 3வது என்ன ரூல் சொல்லியிருக்காங்கன்னா, இது ரொம்ப மோஸ்ட்டாக வந்து என்னது? இது போக வந்து நீங்கள் எது வந்தாலும் என்ன செஞ்சுக்கோங்க? அப்போர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து அப்போர்டு வரும் அப்படிங்காங்க. நீங்கள் அதெல்லாம் வந்து பின்னாடி ஹச்சுக்கு இன்னும் தனியாக ஒரு பெரிய லெசன் இருக்குது. அதே மாதிரி ஆறுக்கும் இன்னும் ஒரு பெரிய லெசன்ஸ் இருக்குது. இப்போதைக்கு ஆறுக்கு ஒரு 3 ரூலும், ஹச்சுக்கு 2 ரூல் தெரிஞ்சால் போதும் இந்த சாப்டர் முடிக்க. ரொம்ப மண்டையில் ஏற்றுனீங்கன்னா பிறகு ரொம்ப குழம்பும். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள்? பேஜ் நம்பர் 19 பிட்மன் ஷார்ட் அண்ட் பிகினர் புக்கில் இங்கிலீஷ் எக்ஸசைஸ் 13 நான் ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சரியா? ஷார்ட் அண்ட் தான் எப்போவுமே என்ன செய்யணும்? ஒரு நோட் வந்து கிங் சைஸ் நோட் இருக்குது அப்படின்னா, இப்போ கிங் சைஸ் நோட் இப்படி இருக்குன்னா இது மார்ஜின் வச்சுக்கோங்க. இதில் என்ன செய்யணும்? நம்ம முதல் ஷார்ட் அண்ட் இருக்கிறனால
ஷார்ட்டான ஒரே ஒரு தடவை எழுதிட்டு 5 லைன் விட்டுட்டு அடுத்த ஷார்ட்டான எழுதணும். எப்போவுமே ஷார்ட்டான இந்த சைடு 5 லைன் வரணும். எப்போவுமே இங்கிலீஷ் வந்து இந்த சைடு. இதை நீங்கள் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே நான் என்ன சொல்லியிருந்தேன், ஸ்ட்ரோக்கை புள்ளி வச்சு வாசிட்டு பாருங்கள். சரியா? இப்போ இது வந்து என்னது, இப்பு ஏ பே. சரியா? நான் பியை வந்து பீன்னு படிக்கணும்னு சொல்ல மாட்டேன், ஒரு ஃபோனிக்ஸ் சவுண்ட். அது உங்களுக்கு அந்த சவுண்டு தெரியலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு லெட்டரும் ஃபோனிக்ஸ் எப்படி சவுண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஷார்ட்டாக உங்களுக்கு நான் சொல்லிட்டு ஆரம்பிக்கேன். சரியா? எப்போவுமே நம்ம பின்னு நம்ம இங்கிலீஷில் படித்தனால அப்படி. இப்போ உள்ள பசங்களுக்கு எல்கேஜி யூகேஜிலேயே வந்து மெட்ரிக்கில் வந்து ஃபோனிக்ஸ் எடுக்காங்க. சரியா? நீங்கள் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் செமஸ்டரில் உங்களுக்கு அதெல்லாம் வரும், ஃபோனட்டிக்ஸ் வரும். சரியா? அதெல்லாம் ரொம்ப இதில் அது தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. இப்போ பீன்னு படித்தாலும் பிரச்சனை இல்லை, பிஏ போட்டால் என்ன ஒரு பேன்னு தான் வசிக்க போகிறீங்க. அதுக்கு நார்மலாக இப்போ ஏ பே பேன் தானே, அது வந்து பே, இது டார்க் என்ன பே, இர் பேர் பேர் அப்படின்னு வரும். சரியா? அப்படி நீங்கள் ஒவ்வொன்றா யோசிச்சு இது பண்ணுங்கள். அப்புறம் கரெக்ஷன் பண்ணுங்கள். 5 லைன் எழுதணும். எப்போவுமே 5 லைன் ஸ்ட்ரோக்கை தான் எழுதணும் ஒழிய இந்த இங்கிலீஷ் வார்த்தையை எழுதக்கூடாது. ஓகேவா? இது ஒவ்வொரு ரூலும் தெரிஞ்சு எழுதுங்க. எக்ஸசைஸ் நம்பர் 13 முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி எக்ஸசைஸ் நம்பர் 14 முடிச்சிருங்க. ஓகேவா? எப்போவுமே நார்மலாக இன்ஸ்டியூட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு சாப்டர் வந்து ஒரு நல்ல கெப்பாசிட்டி இருக்குது, அந்த பிள்ளை டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா 2 டேஸில் ஒரு சாப்டர் முடிப்பாங்க. சில பிள்ளைகள் வந்து என்னென்னா 3 டேஸ் ஆக்குவாங்க. ஓகேவா? எப்போவுமே நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 எக்ஸசைஸ், 1 கிராமலாஸ், 2 டிக்டேஷன் நம்மளுக்கு வரும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, மொதல் நாள் வந்து பசங்க என்ன பண்ணிடுவாங்க, 2 எஸ்ஐஸ் முடிச்சிருவாங்க, 1 நாள் கிராமலாஸ் முடிப்பாங்க, அதுக்கப்புறம் 2 டிக்டேஷன் முடிப்பாங்க. கிராமலாஸ்லாம் அரை பேஜ் எழுதும். சரியா? 5 லைன்ஸ் கிடையாது. கிராமலாஸ் எத்தனை, அரை பேஜ். கவனிங்க. புட்டு எப்படி எழுதணும், கிராமலாஸ் எப்போவுமே ஃபஸ்ட் சாப்டரில் மட்டும்தான் வந்து அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம ஃபஸ்ட் சாப்டரில் வந்து ஒரு கிராமலாஸ் படிச்சிருப்போம். சரியா? த ஆல் டூலாம் படிச்சிருப்போம். அது மட்டும்தான் அதுக்கு கொஞ்சம் சம்மந்தம் இருக்காது. இனிமேல் வர்றது ஃபுல்லாக இதில் ஏதாவது ஒரு வார்த்தை இருக்குது. சரியா? இப்போ புட்டுனா என்னென்னா, இந்த பிஏ த்ரூ த லைன் ஊ வருது, அதனால 3rd பிளேஸ் த்ரூ த லைனில் போட்டிருப்போம். ஓகேவாமா? அடுத்து பாருங்கள், பி வந்து என்னது, மேலே டார்க். இது வந்து புட்டு வந்து என்னது, லைட்டு, மேலே இருந்து கீழே தான் போடணும். பிங்கிறது என்னது, டார்க். அடுத்து பாருங்கள், இட்டுங்கிறது என்னது, 2nd பிளேஸ். சரியா? இது வந்து என்ன பிளேஸ், 3rd பிளேஸ். இது வந்து 2nd பிளேஸ், இதுவும் 2nd பிளேஸ். சரியா? நேராக கோடு போடணும். இது வந்து என்னது, லைட்டு. அடுத்து வந்து பாருங்கள், ஹேடு வந்து என்னது, 1st பிளேஸ், அபோவ் த லைனில் எழுதணும். இது வந்து என்னது, டார்க். அதுக்கப்புறம் பாருங்கள், டூ வந்து என்னது, ஆன் த லைனில் எழுதணும். டூ 2nd பிளேஸ், என்னது உங்களுக்கு, டார்க். ஓகேவா? அடுத்து வந்து பாருங்கள், டிஃப்ரென்ஸ்னாலும் ஒன்று தான். இன்னொன்று என்னது, டிஃப்ரெண்ட்னாலும் உங்களுக்கு என்னது தான், ஒன்று தான். ரெண்டுமே அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும், நம்ம ஸ்பீடு எழுதும் போது அதை பார்த்துக்கலாம். சரி? இப்போதைக்கு 2க்கும் ஒரே சிம்பிள். இது என்னது, 3rd பிளேஸ், டியை போட்டிருக்கோம். இது வந்து என்னது, டார்க். அடுத்து வந்து பாருங்கள், மச் வந்து என்னது, சிங்கிறத என்ன போட்டிருப்போம், அபோவ் த லைனில், 1st பிளேஸு, லைட். சரியா? அடுத்து பாருங்கள், விச்சுங்கிறத ஆன் த லைனில், 2nd பிளேஸு, லைட். ஓகேவா? நீங்கள் அந்த புக்கில் பார்த்தாலே லைட் டார்க் எதுன்னு நம்மளுக்கு தெரியும். அதை நீங்கள் அரை பேஜ் ஒவ்வொன்றும் முடித்து படிக்கணும். எப்போவுமே ஒவ்வொரு சாப்டர் கிராமலாஸ் படிக்கும் போதும் முந்தின சாப்டர் கிராமலாஸை ரிவைஸ் பண்ணிவிட்டு படிங்க. ஓகேவா? எஸ்ஐஸ் நம்பர் 15, 16 டிக்டேஷன் எப்படி போடணுங்கிறது நம்ம முந்தின வீடியோவில் சொல்லியிருக்கோம். முந்தின சாப்டர் தெரிலனா அந்த சாப்டர் கொஞ்சம் எடுத்து எப்படி எழுதணும்னு பாருங்கள். அதுக்கப்புறம் எப்போவுமே யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி தான் மேம் நாங்கள் படிக்கிறோம் அப்படிங்கிறவங்க கடைசியாக எல்லாம் முடித்த பிறகு ஃபைனலாக நிறைய யூடியூப் சேனலில் உங்களுக்கு ஆடியோ டிக்டேஷன் போடுறாங்க. அதில் வந்து நீங்கள் எஸ்ஐஸ் நம்பர் அடித்தாலே ஆடியோ வரும். நம்ம மோஸ்ட்லி வந்து ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஆடியோ போட ட்ரை பண்ணலாம். அப்படி இருந்ததுன்னா நம்ம யூடியூப் சேனல்லே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஆடியோவை கடைசியாக ஃபைனலாக எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு, நான் ஹோம்ஒர்க் மெத்தட் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள், ஃபைனலாக எழுதி அதை வந்து என்ன பண்ணுங்கள், ஸ்ட்ரோக் போட்டு எழுதணும். ஆடியோவை ஆஃப் பண்ணாமல் எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஸ்ட்ரோக்கை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கிலீஷ் ட்ரான்ஸ் பண்ணி அந்த இங்கிலீஷை திருத்தணும். 5 மிஸ்டேக்ஸ்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், அடுத்த சாப்டர் போங்க. இல்லைனா திருப்பியும் இதே சாப்டரை திருப்பியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணணும், திருப்பி எழுதி பார்க்கணும். ஓகேவாமா? நெக்ஸ்ட்டு உள்ள சாப்டர் வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ ஆல். உங்களோட டவுட் என்ன இருந்தாலும் கமெண்டில் பண்ணுங்கள். எப்போவும் போல் நான் சொன்னதான், லைவில் வந்து நான் டவுட் கேட்கணும் அப்படிங்கிறவங்க நான் மேக்ஸிமம் 5 to 7 இதுக்குள்ளே ஏதாவது ஒரு டைமில் தான் லைவ் வருவேன். ஓகேவா? விருப்பம் உள்ள மாணவர்கள் வந்து நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் வாட்ஸ்அப் கிளாஸ் என்னோட ஸ்டாஃப் வச்சு நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நான் இன்ஸ்டியூட் பார்க்குறனால நான் எடுக்க மாட்டேன், ஸ்டாஃப் இருப்பாங்க, என்னுடைய கண்காணிப்பு கீழே தான் இருப்பாங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நானும் கூட ஃப்ரீ டைமில் நான் கிளியர் பண்ணுவேன்.
மேக்ஸிமம் உங்களுக்கு அவங்க கிளியர் பண்ணிடுவாங்க. யூடியூப் வீடியோவிலேயே நீங்கள் படிச்சிருவீங்கன்னா யூடியூப் வீடியோவே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கைடன்ஸ் எனக்கு தேவை, ஒருத்தர் கீழே பண்ணால் தான் நான் கரெக்டாக ரெகுலராக பண்ணுவேன், அப்போ தான் எனக்கு வந்து ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும் அப்படிங்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். மற்றபடி இதில் உள்ளதான் நான் அதில் நடத்த போகிறேன். என்ன அதில் ஹோம்ஒர்க் செக் பண்ணுவாங்க, அட் த டைம் ப்ராப்பராக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஓகேம்மா, தேங்க்யூ.